உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நமது அகில இந்திய மக்கள் உரிமைகள் பாதுகாப்புகளுடைய தேசிய, மாநில, மாவட்ட, நகர ஒன்றிய நிர்வாகிகளை இதன் வழியாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் இதனை லைவ் மூலியமாக பார்த்து கொண்டிருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் எனது மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது இயக்கத்தினுடைய முக்கிய குறிக்கோள்கள் பற்றியும் இயக்கத்தினுடைய வளர்ச்சிகள் பற்றியும் எங்களிடையே நேரலையில் சில விஷயங்களை கலந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நமது அகில இந்திய மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு இயக்கம் மனித உரிமை அமைப்புடன் இணைக்கப்பட்டு 2014 முதல் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதில் தேசிய, மாநில, மாவட்ட, நகர, ஒன்றிய, பேரூர் கிளை நிர்வாகிகள் உட்பட எண்ணற்ற தோழர்கள் பயணிக்கின்றனர். பல்வேறு வகையில் மக்களுக்காக நலத்திட்டங்களையும் மக்களுக்கு தேவைப்படுகின்ற சட்ட ரீதியான சில விஷயங்களையும் நாம் முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கின்றோம். இதன் விளைவாக நமது முதல் கட்டமாக நமது இயக்கத்தினுடைய மாநில மாநாடு வருகின்ற மே மாதம் 1/5/2025 அன்று திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசத்தில் மருதுபாண்டியர் திருமண நிலையத்தில் உழைப்பாளர் உரிமை மாநாடு என்ற பெயரில் என்ற தலைப்பில் மாநாடு நடத்த திட்டமிட்டுள்ளோம். அதற்கான பணிகளை இந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட தலைவர் மற்றும் தென்காசி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகிகள் அதனை சிறப்பாக முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நமது இயக்கத்தில் தற்போது உள்ள மாநில நிர்வாகிகளும் தேசிய அளவில் உள்ள நிர்வாகிகளும் மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகளும் அதனை சிறப்போடு செயல்படுத்திட வேண்டும். மேலும் அன்று நடைபெற இருக்கின்ற தலா ரூபாய் 10,000 வீதம் வழங்கப்பட உள்ளது. மாற்றுத்திறனாளி, மாணவர்கள், மூத்த குடிமக்கள், தூய்மை பணியாளர்கள் போன்ற நபர்களுக்கு 52 நபர்களுக்கு இயக்கத்தின் சார்பில் உதவிகள் வழங்கப்பட உள்ளன. நிகழ்ச்சி கொடியேற்றத்துடன் காலை 8 மணிக்கு துவங்க இருக்கின்றது. நிகழ்ச்சியில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகளும் இயக்கத்தினுடைய தலைமை நிலைய நிர்வாகிகளும் தேசிய அளவில் உள்ள நிர்வாகிகளும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். இயக்கத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட உள்ளன. அதனை தீர்மானமாக கொண்டு வரவும் இந்த மாநாடு நமக்கு வலியுறுத்தும். இந்த மாநாட்டின் மூலியமாக நமது இயக்கம் மிக பெரிய அளவில் வலுவரும் என நம்புகிறேன். அதனால் நமது உறவுகள் அனைவரும் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு சிறப்புடன் செய்ய வேண்டும். சிறப்பாக உங்களது பணியை செய்து முடித்திட வேண்டும். ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகிகளும், நகர ஒன்றிய நிர்வாகிகளும் அவர்களது பகுதியில் உள்ள இயக்கத்தினுடைய நிர்வாகிகளையும் உறுப்பினர்களையும் அழைத்து கொண்டு மாநாட்டுக்கு வர வேண்டுகிறேன். அடுத்தபடியா நமது இயக்கத்தில் தேசிய அளவிலும் மாநில மாவட்ட அளவிலும் நிர்வாகிகள் காலியாக உள்ள இடங்களை நிரப்புவதற்காக அனைத்து நிர்வாகிகளிடம் பேசிக் கொண்டிருக்கின்றேன்.
அனைத்து நிர்வாகிகளும் அந்தந்த பகுதியில் உள்ள நமது இயக்கத்தினுடைய பொறுப்பாளர்கள் காலியாக உள்ள பணியிடங்களை பொறுப்பாளர்களை நியமிக்கும்படி இதன் வாயிலாக உங்களை எல்லாம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். சட்டம் அனைவருக்கும் சென்றடைய வேண்டும். பாதிக்கப்படுகின்ற மக்களுக்கு நேர்மையாகவும் உதவ வேண்டும். அரசின் சலுகைகள் கிடைக்காத கடைகோடி பொதுமக்களுக்கும் உதவிட வேண்டும். ரேஷன் கார்டு முதல் பல்வேறு அரசு சான்றிதழ் வரை அனைத்து தரப்பு மக்களுக்கும் மிக எளிமையான முறையில் கிடைத்திட இயக்கத்தின் சார்பில் நாமெல்லாம் பாடுபட வேண்டும். படித்த இளைஞர்களுக்கு நல்ல வழிகாட்டியாக செயல்பட வேண்டும். காவல்துறையால் வஞ்சிக்கப்படுகின்ற பாமர மக்களுக்கு சட்ட ரீதியான உதவிகள் செய்வது நமது இயக்கத்தின் தலையாய கடமையாக கொண்டுள்ளது. நீதிமன்றங்களுக்கு சென்று உரிமையை பெற முடியாத பாமர மக்களுக்கும் சட்ட ரீதியான வகையில் அவர்களுக்கு வழிவகை செய்து அச்சிக்கலில் இருந்து அவர்களை காப்பாற்ற இயக்கத்தின் சார்பில் நாம் உதவிட வேண்டும். இப்படி பல்வேறு நோக்கங்களுக்காக அமைக்கப்பட்டிருக்கிற செயல்படுத்தப்பட்டிருக்கிற நமது இயக்கத்தினுடைய நோக்கங்களை ஒவ்வொரு உறுப்பினர்களும் ஒவ்வொரு தோழர்களும் கடைபிடித்து இயக்கத்தினை நல்வழிப்படுத்த இத்தருணத்தில் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் அவர்களது பகுதியில் உள்ள உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடத்தி இயக்கத்தை வலுப்பெற செய்ய வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்கிறேன். தற்பொழுது மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் நிர்வாகிகள் புதியதாக நியமிக்கப்பட உள்ளன. அதில் தமிழ் மாநில இளைஞரணி தலைவர் பி. சந்தோஷ்குமார் அவர்களுடைய பரிந்துரையின்படி தமிழக மாநில இளைஞரணி துணை அமைப்பு செயலாளராக திரு பி. ஹரிஷ் அவர்களையும் நியமனம் செய்கிறேன். காஞ்சிபுரம் மாவட்ட ஸ்ரீபெரும்புத்தூர் ஒன்றிய இளைஞரணி தலைவராக திரு பா. பிரசாந்த் அவர்களை நியமனம் செய்கிறேன். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் ஒன்றிய இளைஞரணியினுடைய செயலாளராக திரு பு. விக்னேஷ் அவர்களை நியமனம் செய்கிறேன். மேலும் விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணைநல்லூர் ஒன்றிய செயலாளராக வி. கிருஷ்ணமூர்த்தி அவர்களை இன்று முதல் நியமனம் செய்யப்படுகிறார்கள். இவர்களுக்கு இயக்கத்தின் சார்பில் அனைவரும் சிறப்பாக ஒத்துழைப்பு அளித்து இயக்கத்தை நல்வழிப்படுத்த இவையெல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இவ்வளவு நேரம் என்னுடைய நேரலையில் கலந்து கொண்டு என்னுடைய நேரலையை பார்த்து சில நல்ல திட்டங்களை சில நல்ல வழிகளை தெரிந்து கொண்ட அனைவருக்கும் இந்த வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.